ஸோ இப்போ ஸ்டாலின் அவர்கள் இதை குறித்து பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஆதரிக்கிறோம். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது இந்திரா காந்தியை பற்றி சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவங்க மட்டும் தொடர்ந்து உயிரோடு இருந்திருந்தால் தமிழகத்துக்கு வந்து தனி ஈழமே வந்து அமைச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தனி ஈழம் அமைச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ வந்து கலைஞர் கருணாநிதியை வந்து ரொம்ப பிடிச்சவங்க கூட என்ன சொல்லுவாங்க, அவர் ஒரு பெரிய விஷனரி, அவர் ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அதில் 4 அரசியல் விஷயங்கள் சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றிலாம் யோசிச்சிருக்க மாட்டாரா? நிச்சயமா இப்போ கடலில் வந்து இப்போ ஒரு மிதவை இருக்குன்னு வச்சுக்கோமா, ஒரு மிதவை இருக்குது, அதை நீங்கள் பிடிச்சிட்டு உயிர் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னா வந்து அதுதான் உங்களுக்கு வந்து தெய்வம் மாதிரி. அங்கே சோழ மன்னன் வந்து ஸ்ரீலங்காவை வந்து முழுசாக ஆண்டான், அதனால் எங்களுக்கு தான் சொந்தம், திருப்பி கொடுங்கன்றதை நம்ம என்ன இன்றைக்கி லாஜிக்காக இல்லாமல் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கான ஒரு நிலம் 1974 மாடர்ன் டைம்ஸில் தான் வந்து தாரவாத்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்னங்க அவர் மோடி ராமேஸ்வரம் போகிறாருன்னா அவருக்கு முக்கிய பிரச்சனையாக என்ன இருக்குன்னா, பக்கத்தில் ஒரு மசூதி இருக்குது, அதில் மினாரட்டில் வந்து அல்லாஹ் அக்பர் வந்து மறைச்சிட்டாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், எந்த அரசாங்கமாக இருந்தாலும், இப்போ வந்து திமுக இல்லாமல் அதிமுக இந்த அரசாங்கத்தில் ஆளும் அரசாங்கமாக இருந்தாலும் தமிழக மக்களுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் ஸ்டண்டெல்லாம் கூட பண்ணிக்குவாங்க, கடைசியில் வாங்கி கொடுத்துருங்க. அதற்கான உங்களுக்கு புகழ் வந்து உங்களை தானே வந்து சேரப்போகுது. இப்போ வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு, நீங்கள் அதை சரி செஞ்சுட்டு போங்க. காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை பாஜகவாக இருக்கட்டும், என்றைக்குமே தமிழக மக்களோட நலன் சார்ந்து அவங்க யோசிச்சதே இல்லை. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யூடியூபர் வருண் ப்ரோ தான் இருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம்மா. ஆக்சுவலாக கச்சத்தீவு வந்துட்டு நாம திரும்ப மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சட்டசபையில இதை பத்தி பேசியிருக்காரு. இப்போ இதை பத்தி பேசுறதுக்கான அவசியம் என்னையே இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு கிளறிட்டு இருக்காங்க. இப்போ மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நெருங்குறப்போ, அதாவது பாராளுமன்ற தேர்தலப்போ வந்து பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாரு. இந்திரா காந்தி குறித்து வந்து நிறைய தகவல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ ஸ்டாலின் அவர்கள் இதை குறித்து பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஆதரிக்கிறோம். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது தமிழக மீனவர்களுக்கான பிரச்சனை. அவங்க தான் வந்து தினம் தினம் களத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கடலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவர் இதை பற்றி பேசுகிறாரு, ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாரு. அதோடு நிற்காமல் இதுக்கான ஒரு முழு தீர்வு காண்றதுக்கான அரசியல் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே கோரிக்கையாக வந்து கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி வந்து மோடி அவர்கள் எடுத்து ஒரு அரசியல் செஞ்சாரோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் அரசியல் செய்யறதுக்காக பேசியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையும் நம்ம வந்து கண்டிப்பா எல்லாரும் அதை தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்திரா காந்தி அவங்க வந்துட்டு இதை கொடுக்குறப்போ அவங்களுக்கு கூட்டணி கட்சியா இருந்தது டிஎம்கே. ஸோ அப்போ பேசியிருக்க வேண்டியது பேசல, இப்போ பேசுறாங்க, அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றத எல்லாரும் சொல்றாங்க. நிச்சயமா ப்ரோ, ஆக்சுவலா வந்துட்டு பிரான்ஸ் கிங் நெப்போலியன் அவர் வந்துட்டு அவரோட வாழ்க்கை சரிதத்துல அந்த புக்ல வந்துட்டு கச்சத்தீவு பத்தியும் திருவண்ணாமலை பத்தியும் எழுதியிருக்காரு. அவர் அந்த புக்ல எழுதுற அளவுக்கு இது அவ்வளோ முக்கியமான இடங்களா? ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான பாயிண்ட். ஆக்சுவலாக நீங்கள் நல்ல ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அவர் மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இப்போ பாக் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் நம்ம பெனின்சுலா தீபகற்பமான நம்மளுடைய தென்னிந்தியா, இதை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்காவிலேருந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து கடல் வழியாக வர்றப்போ இதை தாண்டி தான் வந்து போனோம். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஷனாக இருக்குது. இதை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூர், மலேசியா, சைனா, இதற்கான ஒரு பெரிய ரூட், ஜப்பான் போகிறதுக்கெல்லாம் கூட பெரிய ரூட் அது. அப்படி இருக்கிறப்ப அந்த பாக் ஜலசந்தியை தாண்டி தான் போகணுங்கிற பட்சத்தில் ஒன்று இலங்கை, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகம். அதற்கு நடுவில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு ஐலாண்டாக தான் இருக்குது. இந்த ஐலாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக மீனவர்களுக்கு காலங்காலமாக அங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க, யாழ்ப்பாண மீனவர்கள் மீன் பிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கடல்லாம் இல்லாமல் ஒரே நிலமாக இருந்தப்பவும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கனெக்டடான ஒரு லேண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ நடுவில் கடல் வந்தோடனே பல பேர் இங்கே தாண்டி போகிறப்போ ஒன்று நம்ம ஸ்ரீலங்கா இல்லை தமிழ்நாட்டுக்கு வர்றதுனால இந்த கச்சத்தீவில் வந்து ஒரு ஸ்டேஷன் பண்ணிட்டு வந்து போவாங்க. அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சர்ச். இப்போ அந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் மீனவர்கள் அந்த காலகட்டத்தில் வந்து செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச். அது வந்து பார்த்திங்கன்னா மீனவர்கள், அதாவது யாழ்ப்பாணம் மீனவர் மட்டும் மீனவர்களுக்கே ஒரு குட் லக்கா, அவங்களுக்கு கடலில் ஒரு பாதுகாப்பாக இருக்கும், நிறைய மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு நினைவு மாதிரி கட்டப்பட்ட ஒரு சர்ச். அதை ஏன் போயிட்டு ஒரு சர்ச்சாக கட்டியிருக்காங்கன்னா அங்கே போயிட்டு தங்குறது, தூங்குறது, அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது காலங்காலமாக ஆயிரக்கணக்கான வருஷமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ தமிழக மீனவர்கள் மட்டும் இல்லாமல் இதை கடந்து போகிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் மாதிரி வந்து பயன்படுத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து வரலாற்று குறிப்புகளில் நிறைய பேர் வந்து நிறைய இடங்களில் கச்சத்தீவை பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கச்சத்தீவு வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம தமிழ் மன்னன் சேதுபதி அவருக்கு சொந்தமான பட்டா நிலம். இதை எப்படி இந்தியா வந்துட்டு அவங்க கிட்ட கொடுத்துச்சு? ஓகே, இப்போ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியை பற்றி சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவங்க மட்டும் தொடர்ந்து உயிரோடு இருந்திருந்தால் தமிழக வந்து தனி ஈழமே வந்து அமைச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தனி ஈழம் அமைச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது
இப்போ பாகிஸ்தான் கிட்ட இருந்து பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷாக மாற்றினது அப்படிங்கிறது பங்களாதேஷ் மக்கள்லாம் வந்து நல்லா வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே காரணமாக இருந்திருக்குமா? அதற்குரியமாக ஒரு அரசியல் வந்து செஞ்சு பாகிஸ்தானை வந்து உடைக்கணும், அவங்களோட சக்தியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நம்ம தமிழக மக்கள் அவங்களோட சென்டிமெண்ட்ஸு, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஈழ மக்களை வச்சு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நார்த்தில் வந்து வெவ்வேறு அரசியல்வாதிகள் வெவ்வேறு அரசியல்களை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு சாதகமாக எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல், இந்திரா காந்தி எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக அவங்களோட பார்வையிலேருந்து பண்ணதான் இந்த கச்சைத்தீவை தாரவார்த்து கொடுக்கறது அப்படிங்கிறது. இப்போ கூடவே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து அவங்க கூட வந்து கூட்டணியில் இருந்தார். அப்போது வந்து இது வந்து ஒரு துரோகம், நம்மளோட இந்தியாவின் மண், நீங்கள் சொன்ன மாதிரி சேதுபதி அவர்களுடைய ஒரு பட்டா நிலம் தான் அது, அதை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ இவ்வளோ விளைவுகள் நேரிடும் அப்படின்றத வந்து அவங்க யோசிக்காமல் கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறதான் சந்தேகம். ஏன்னா இப்போ வந்து கலைஞர் கருணாநிதியை வந்து ரொம்ப பிடிச்சவங்க கூட என்ன சொல்லுவாங்க, அவர் ஒரு பெரிய விஷனரி, அவர் ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அதில் 4 அரசியல் விஷயங்கள் சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றிலாம் யோசிச்சிருக்க மாட்டாரா? தமிழக மீனவர்கள் வந்து அங்கே தான் போயிட்டு நெட்டை வந்து காய போடுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, எல்லாருமே போயிட்டு வர இடம் அப்படின்னு தெரிஞ்சு அது வந்து நாளைக்கு ஒரு கான்ஃப்ளிக்டாக மாறும் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் தான் கொடுத்துருப்பாரா? அப்போது இந்திரா காந்தி அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு சாதகமாக ஒரு அரசியலை செய்கிறப்போ கூடவே இருந்து அதுக்கு வந்து ஒத்தாசையாக செயல்பட்டது வந்து கருணாநிதி அவர்கள். ஸோ அது கண்டிப்பாக ஒரு தவறான முடிவு, ஒரு துரோகமாகவும் பார்க்கப்படுது இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் சொல்கிறது பார்த்தா அது ரொம்பவே பவர்ஃபுல்லான லேண்ட் மாதிரி இருக்கு. நிச்சயமாக இப்போ கடலில் வந்து இப்போ ஒரு மிதவை இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா, ஒரு மிதவை இருக்குது, அதை நீங்கள் பிடிச்சிட்டு உயிர் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னா வந்து அதுதான் உங்களுக்கு வந்து தெய்வம் மாதிரி அங்கே. சரியா? கடலுக்கு நடுவில் ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மீனவர்களுக்கு மட்டும் இல்லை, அது வந்து நீங்கள் கடல் கடந்து போகிறீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து ஒரு தீவு, ஒரு திட்டு இருக்குது அப்படின்னா அது நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லையா? அது ரொம்ப ஒரு முக்கியமான லேண்டாக தான் வந்து பார்க்கப்படுது ஹியூமனிட்டிக்கே. அப்படி இருக்கிறப்போ அதற்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய முழு உரிமை அப்படிங்கிறது இந்தியாவுக்காக இருந்திருக்கு, எனக்கு இந்தியாவின் நிலமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்திலேருந்தே வந்து எல்லா தரப்பு மீனவர்களுக்குமே அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருந்திருக்கு. ஸோ ஏற்கனவே பிரச்சனை இல்லாத ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா தாரை வார்த்து கொடுக்கறது மூலியமாக வந்து அங்கே இருக்கிற பிரதர்ஹுட்டே வந்து உடையுது, அங்கேருந்தான் பிரச்சனையே ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஒரு முக்கியமான லேண்டை, எல்லாருக்கும் உபயோகமாக இருக்க லேண்டை இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா மாத்திட்டாங்க. யாருக்கு பிரச்சனை? தமிழக மீனவர்களுக்கு பிரச்சனை. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலா இப்போ வந்துட்டு கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மீட்டிட முடியுமா? ஏன்னா இப்போ அந்த தீவை வந்துட்டு நம்ம மீட்டுறோம் அப்படின்னா ஜியோ பாலிடிக்ஸ்ல ஏதாவது மாற்றம் வராதா? நிச்சயமா அதுக்கான மீட்டர முடியும். ஆனா நீங்க வந்து போயிட்டு அந்த கான்குவெஸ்ட் பண்ணி இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரியா இருக்கிறதுனால ஸ்ரீலங்காவை தலையில தட்டி உடனே வாங்கிடலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு கால சூழல்ல பண்ண முடியாது. ஆனா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து முறையிட்டு, ஏன்னா இப்போ இந்தியாவுக்கு பல நாடுகள் ஆதரவா இருக்கும். அரசியல் படி வந்து பார்த்தா சீனா போன்ற நாடுகள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவாக செயல்பட்டு நம்மளுக்கு எதிர்ப்புலாம் வந்து தெரிவித்தாலும் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நிறையா நாடுகள் இருக்குது. ஸோ நம்மளோட இன்டர்நேஷனல் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளோட டிப்ளமேசியை பயன்படுத்தி, நம்மளோட செல்வாக்கை பயன்படுத்தி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மூலிமா ஒரு ப்ராசஸில் இது வந்து நம்மளால் வாங்க முடியும். இந்தியா மட்டும் நினச்சின்னு இல்லை, ஸ்ரீலங்காவையும் இதுக்கு ஒத்துக்க வச்சு இந்த நிலத்தை வந்து திருப்பியும் மீட்க முடியும். இப்போ நடக்காத ஒரு விஷயத்துக்கு யாருமே இப்படி வந்து பேசிட்டு இருக்க மாட்டாங்கம்மா. போனது இப்போ வந்து சோழ மன்னன் வந்து ஸ்ரீலங்காவை வந்து முழுசாக ஆண்டான், அதனால எங்களுக்கு தான் சொந்தம், திருப்பி கொடுங்கன்றத நம்ம என்ன இன்னைக்கு லாஜிக்காக இல்லாமல் பேசிட்டு இருக்கோம். நம்மளுக்கான ஒரு நிலம் 1974 மாடர்ன் டைம்ஸில் தான் வந்து தாரவார்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லுறவு அப்படிங்கிறத ஈழத்து மீனவர்களுக்கும் நம்மளுக்கும் இருக்க நல்லுறவும் இதனால் வந்து கெட்டுப்போகுது. இதில் உங்களுக்கு புரியுதா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு? என்னோட தொப்புள் கொடி சொந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு தமிழ் அமைச்சர், மீனவத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்கள்லாம் இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீனவர்களுக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க. பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்று அவங்க நம்மளால் வச்சே நம்மளுக்கு எதிராக பேச வைக்கிறாங்கன்ற மாதிரி ஒன்று புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று தமிழக மீனவர்களுக்கும், அதாவது தமிழ்நாட்டில் இருக்க மீனவர்களுக்கும் ஈழத்தில் இருக்க மீனவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை வந்து மூட்டி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ புரியுதா அதில் என்ன அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு சாதாரண அரசியல் அது நுண்ண அரசியல். ரெண்டு பேருக்குமே அந்த கலகம் மூட்டி விட்டுருக்காங்க. அந்த ஒரு தீவை தாரவார்த்து கொடுக்க முடியுமா? அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மூலிமா ஒரு பெரிய ப்ராசஸில், அதாவது மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் நினைச்சா அதற்கான ஒரு சாதகமான தீர்ப்பை வந்து காலப்போக்கில் நமக்கு வாங்கி கொடுக்க முடியும். ஓகே ப்ரோ. ஆக்சுவலா எம்கே ஸ்டாலின் அவர் வந்துட்டு மோடி ராமேஸ்வரம் போற டைம் போறாரு. ஸோ அப்போ மீட் பண்ணி இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பேசினாங்கன்னா எந்த மாதிரி போகும்? என்னங்க, அவர் மோடி ராமேஸ்வரம் போறாருன்னா அவருக்கு முக்கிய பிரச்சனையா என்ன இருக்குன்னா, பக்கத்தில் ஒரு மசூதி இருக்கு, அதில் மினாரட்டில் வந்து அல்லாஹ் அக்பர் வந்து மறைச்சிட்டாங்க. ஏன்னா அதை பார்த்தோன்னா வந்து மோடி அவர்களுக்கு ஏதாவது வந்து மனசு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதனால் மறைச்சிட்டாங்க. அவங்களோட பிரச்சனைகள்லாம் என்னவா இருக்குன்னு பாருங்களேன். அவர் ஒரு தியானம் ஒன்று பண்ணார் விவேகானந்தர் பாறையில்.
அதாவது இந்த தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சு வாக்குலாம் கூட வந்து அவங்க செலுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து விவேகானந்த பார்ல உட்காந்து ஒரு தியானம் பண்ணார். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாம் வச்சு வந்து ஒரு அரசியலில் ஒரு பூஸ்டப் பண்ணிக்கணும், நாங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட அரசியலுக்காக பண்ணுறாரு. அந்த நேரத்தில் இவர் போயிட்டு வந்து சந்திக்கிறாரு அப்படின்னா வந்து இது குறித்து பேசினாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இப்போ வந்து திமுக இல்லாமல் அதிமுக இந்த அரசாங்கத்தில் ஆளும் அரசாங்கமாக இருந்தாலும் தமிழக மக்களுக்கு இப்போ வந்து மும்மொழிக்கு எதிராக வந்து நம்ம பேசணும் இல்லையா? இப்போ எல்லாருமே ஒன்றிய ஒரு ஒருமித்த குரலாக என்ன இருந்துச்சு, தமிழ்நாட்டுக்கான நலனுக்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி எந்த கட்சி இதை முன்னெடுப்பு பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக அவர் போய் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கே வந்துட்டு நம்ம மீனவர்கள் போய் மீன் பிடிக்கிறதும் அங்கே பிடிச்சி அவங்கள வந்துட்டு கொள்றதும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஸ்ரீலங்கன் நேவிக்கு வந்து தமிழக மீனவர்களை அசிங்கப்படுத்துறது, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட போட்டை வந்து சுட்டு ஓட்டையாக்குறது, என்னென்னலாம் நடந்திருக்குன்னு சில விஷயங்கள்லாம் வாயால் சொல்ல முடியாது. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆடைகளெல்லாம் கழிய வச்சு அவங்கள வந்து அவமானப்படுத்தி நீங்கள் வந்து இனிமேல் இந்த சைடு வர்றது மட்டும் இல்லாமல் இதை பற்றி யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது, இங்கே என்ன நடந்துச்சு அங்கே போய் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு வாய்க்கூச்சும் விதமாக நிறைய விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. வந்துட்டு 800 பேருக்கு மேலே இதுவரைக்கும் நம்மளோட மீனவர்களை வந்துட்டு இலங்கை கடற்படையை சுட்டு கொண்டு இருக்காங்க. அப்போல்லாம் இதை பற்றி பேசாதவங்க, இதை பற்றி எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காதவங்க இப்போ போய் இந்த ஒரு விஷயத்த மீட்கணும் அப்படின்னு பேசுகிறப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எலெக்ஷன் வருது, ஸோ அதுக்கான ஒரு பணி தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன், நீங்கள் ஸ்டண்ட்டெல்லாம் கூட பண்ணிக்கோங்க, கடைசியில் வாங்கி கொடுத்துருங்க. அதற்கான உங்கள் புகழ் வந்து உங்களை தானே வந்து சேரப்போகுது. இப்போ வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு, நீங்கள் அதை சரி செஞ்சுட்டு போங்க. உங்கள் அப்பாவோட தப்பையும் கலைஞ்சு அவருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கலாம், உங்களோட ஆட்சிக்கும் நீங்கள் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கலாம்ல. உங்களை வந்து காலமாக வந்து தமிழக மீனவர்கள் வந்து மனசுலேயே வச்சுப்பாங்களே, உங்களுக்காக ஒரு சிலை கூட எழுப்புவாங்க ராமேஸ்வரத்தில், கடலில் உங்களுக்காக ஒரு சிலை வச்சிடலாம். இல்லை அந்த அளவுக்கு வந்து தமிழக மக்கள் வந்து ஒரு விஷயம் செஞ்சால் எந்த தலைவரையும் வந்து மறக்க மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் வந்து கல்வி கண் திறந்த காமராஜர் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஒருத்தர் செஞ்சார்னா அது காலங்காலமாக மறக்க மாட்டாங்க. இப்போ தமிழக மீனவர்கள் மட்டுமா அவரை போட்டி போட போகிறாங்க? தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மக்களும் அனைத்து தமிழர்கள் தானே அவர் வந்து போட்டி போடுவாங்க. ஸோ அதை வந்து அவர் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ஆக்சுவலாக அதுக்கான ஸ்டெப் தான் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். மேபி சீக்கிரமே நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். உடனே நடக்காது, இது சினிமா இல்லை, இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆனால் இதை வந்து பண்ண முடியும், சாத்தியம் தான் இது. ஓகே ப்ரோ, இன்னொரு கொஸ்டின் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக இலங்கையில் வந்துட்டு ரொம்ப ட்ரெயின் ஆகி அங்கே இருக்க மக்கள் வந்துட்டு போராட்டம் பண்ணாங்க. ஸோ அப்போ சப்போர்ட்டா இருந்தது இந்தியா தான். அப்போ இதை பற்றி பேசியிருக்கலாம், இதை கேட்டிருக்கலாமே, அப்போ கேட்கலையே அப்படின்ற ஒரு கொஸ்டினையும் ரொம்ப அதிகமாக முன் வச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ இதை கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமோ ஒரு இதுவோ எப்படி வந்தது? இப்போ நான் சொல்ல மாதிரி எலெக்ஷன் வருதுன்னா வரும். இன்னொன்று, இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அவங்க வந்து பஞ்சத்தில் இருந்தாங்க. அவங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மியூட்டினி வெடிச்சு ரெவால்ட் ஆச்சு. அங்கே இருக்கிற அதிபர் கூட வந்து தப்பிச்சு போனார். மாளிகையில் போயிட்டு எல்லாருமே மக்கள்லாம் வந்து சூறையாடினாங்க, நடந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் நிவாரண உதவிகள்லாம் எல்லா நாடும் கொடுத்துச்சு. அந்த நேரத்தில் இந்தியா அதை பயன்படுத்தி இதை வந்து கேட்டிருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலை. அது வந்து ஒரு நல்ல விஷயம், நியாயமான விஷயமா இருக்காது. இருந்தாலும் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்பு நாடாக இருந்தால் கூட சில அரசியல் தந்திரங்கள்லாம் வந்து இரண்டு நாட்டு தரப்பும் இருக்க பிரதிநிதிகள் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம முன்னாடி ஒன்று பார்க்குறது, பின்னாடி ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் வந்து தொடர்ந்து இதை வந்து வலியுறுத்தணும். இதை ஏன் விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூனியன் கவர்மெண்ட் கூட இதை வச்சு என்றைக்குமே தமிழக மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலோ இல்லை ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கணும், அங்கே நம்ம வந்து கால் பதிக்க முடியலாம் கூட அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை விட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதை முழுசாக முடிக்கணுன்ற மனசு இருந்தால் கண்டிப்பாக எந்த கட்சியாக இருந்தாலும், நாளைக்கு காங்கிரஸே ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க செஞ்ச தப்பு திருத்திக்கலாம். மோடி அவர்கள் இதை செஞ்சு கொடுத்தாருன்னா வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் மோடியோட அதை கிரெடிட் எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். அவர் 3வது முறையாக ஆட்சியில் இருக்கார், ஒரு பவர்ஃபுல் லீடராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் என்ன தான் வந்து ஸ்ரீலங்கா வந்து சைனாவோட சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட, சைனாக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸோட நம்ம தான் பக்கத்துலேயே இருக்கிறோம், என்றைக்குமே நெய்பரிங் கண்ட்ரியாக. ஸோ நம்ம கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்க வேண்டியது, அது பொருளாதார ரீதியாகவும் வேறு எந்த ஒரு வகையும் பார்த்தாலும் நல்ல விஷயம் இலங்கைக்கு மட்டுமே. அவங்களால நம்மளுக்கு பெரிய ஆதாயம் அப்படிங்கிறத விட நம்மளால அவங்களுக்கு பல ஆதாயங்கள் இருக்குது. அந்த வகையில் வந்து இலங்கை நம்மளுக்கு பணிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்த வந்துட்டு மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு அழுத்தமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால தொடர் அழுத்தம் பண்ண முடியும். அப்படி எதுவுமே பண்ணாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை மீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு அதை கொடுக்கவே மாட்டாங்க. என்றைக்குமே நீங்கள் வந்து இது காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை பாஜகவாக இருக்கட்டும், என்றைக்குமே தமிழக மக்களோட நலன் சார்ந்து அவங்க யோசிச்சதே இல்லை. ஏன்னா அவங்களோட டிஎன்ஏலே அந்த சவுத் இந்தியாவில் தமிழக மக்கள் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஒன்றாவே கருதவே இல்லை. இங்கேருந்து எத்தனை பிரதமர்கள் நம்ம வந்து போயிருக்காங்க, கிங் மேக்கர் தான் இருந்திருக்காரு, கிங் இங்கே ஆனதே இல்லை. ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஎம் ஆகிட்டார்.
எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து நிறையா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அந்த பிரதிநிதிகள்லாம் நிறையா வருவாங்க. தமிழகத்தை முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே ஒதுக்கியே வச்சுன்னு அவங்களை மாற்றாந்தாரி மாற்றம் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து மாற்றி மாற்றி காங்கிரஸும் சரி பாஜகவும் என்றைக்குமே வந்து அவங்களோட அரசியலை செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களே மனமோந்து வந்து தன்னிச்சையாக அதை வந்து செய்வாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இங்கே திமுகவோ அதிமுகவோ இல்லை புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய் கட்சியோ எனக்குமே நாம் தமிழர் கட்சியிலேருந்து இதை சார்பாக வந்து பேசிகிட்டே தான் இருக்காங்க. அவங்க எந்த விதத்துலையுமே இதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதே இல்லை. அவங்க தொடர்ந்து எல்லா மீட்டிங்லையும் இதை பற்றி பேசுவாங்க, வலியுறுத்திட்டே இருப்பாங்க, மனசார பேசி வந்து அவங்க கூக்குரலிட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ எல்லா கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்தணும். இன்னைக்கு நம்ம ஒரு கள்ள கூட்டணியில் இருக்காங்க, திமுகவும் பாஜகவும் சொல்கிறோம், இவங்களுக்கு அவங்க தேவை அவங்களுக்கு இவங்க தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, அப்படி ஒரு பார்கென்லையாவது நீங்கள் வாங்கி கொடுங்க, உள்ளடி அரசியலையாவது வாங்கி கொடுங்க, கட்சி தீவை வந்து மீட்கிறதுக்கான வேலையை வந்து ஆரம்பிக்க வைங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். கண்டிப்பா இப்போ ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். மேபி இது வந்துட்டு போக போக நமக்கு வந்துட்டு சாதகமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ப்ரோ. இது பத்தி தெரியாத பல விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. தெரியாத பல விஷயங்கள் இல்லை, பல பேருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் நம்ம வந்து திருப்பி நிறைய பேருக்கு நினைவுபடுத்துறோம். சில பேருக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும், எப்படிங்க அவங்களோட லேண்டை நம்ம திருப்பி கேட்க முடியும், நிறைய பேர் முட்டாள்தனமாக கேட்டுட்டு இருக்காங்க. அது நம்மளுது, நம்மளோட உரிமையெல்லாம் பார்லிமெண்டேரியன் மெஷர்ஸ் இல்லாமல் வந்து இல்லீகலாக அதை நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. அதனால திருப்பி கேட்குறோம். தினம் தினம் இதெல்லாம் வந்து தமிழ் மீனவர்கள் வந்து சாவறாங்க, அவமானப்படுறாங்க, அவங்களோட கப்பல்கள் சிதைக்கப்படுது, மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா அது பாதிப்படையுது. இதனால தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. நம்மளுக்கும் தொப்புள் குடியவர்களுக்கான இலங்கை மீனவருக்கும், அதாவது இலங்கையில் இருக்க தமிழ் மீனவருக்கும் பிரச்சனை ஏற்படுது. இதெல்லாமே முடிச்சு வைக்கிறதுக்காக கட்சி தீவை மீட்கணும். கண்டிப்பா, ரொம்ப நன்றி. நன்றிம்மா.